ஆமே. இப்பொழுது மறுபடியாக நாங்க சுகுமாரியை அ யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான குரலோட கர்த்தர் உங்களை அழைத்த இந்த மகா பெரித அழைப்பு, இது இலவசமாக எங்களுக்கு கர்த்தர் குடுத்தத, நீங்க எங்களுக்கு அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நாங்க ஆவலோட இருக்கிறோம். வாருங்க சிஸ்டர், வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். காட் பிளெஸ் கிறிஸ்துவுக்குள் யூ. பிரியமான தேவனுடைய பிள்ளை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவிக்கிறவராக, ஜீவனுள்ளவராக, அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக வார்த்தையை கொடுப்பதையிட்டு நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை, 7வது அதிகாரம் 45வது வசனத்தை வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து நாங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, சொல்லப்படுகிறது 45வது வசனத்தை பாருங்க. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயரிலாவது யாதொரும் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்துக்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தல் ஆக்கினைக்குட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றார். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இந்த சம்பாஷணையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யூத தலைவர்களுடைய அவிவிசுவாசத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மேசியா வருவார். இப்ப ஏசாயா, சங்கீதங்கள் எல்லாம் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இல்லையா? ஆகவே இப்படி ஒரு பாருங்க, தாவீது கூட சொல்வாரு, அந்த நாளை எனக்கு காண கிடைக்காது அப்படிலாம் சொல்லி துக்கப்படுவாரு. ஏசு அந்த மேசியா வந்த நாளை குறிச்சு, வந்த அந்த நாளை எனக்கு பார்க்க முடியாது அப்படிலாம் துக்கப்படுவார். ஆகவே இந்த பரிசேயர், இந்த யூத தலைவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே அங்கு பிறந்து விட்டார், மேசியா வந்து விட்டார். மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு ஒரு மேசியா வருவார், எங்களுக்கு ஒரு மேசியா வருவார் என்பதாக. மேசியா அவர்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய கண்களானது அங்கு குருட்டாட்டத்திலே அங்கு காணப்படுகிறதாக இருக்குது. அவருடைய கண்கள் அவருடைய அறியவில்லை. ஏனென்றால் இவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேசியா இல்லையா, வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமை இல்ல தேவனுடைய குமாரனாக அவர் இருக்கிறார். சாதாரணமான ஒரு இடத்துல எல்லாம் பிறக்க மாட்டார் இல்லையா. அவர் அரண்மனையில தான் அவர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அந்த கற்பனை இல்லையா, மனுஷர்கள் அவர்களுடைய கற்பனை. யூத மத தலைவர்கள், அங்க பரிசேயர்கள், இவங்க இல்லையா, அவங்க நிறைய பண்டிதர்கள்லாம் இருந்தாங்க. ஆகவே இவர்களுடைய கற்பனை அதுதான். ஆனால் இவர் ஏழையாகிய தச்சனுடைய வீட்டிலே அங்க பிறந்துட்டார் இல்லையா. பிறந்தது நிமித்தம் அவர் தள்ளப்பட்டார், ஒடுக்கப்பட்டார் இல்லையா. எவ்வளவு காரியங்கள் நடந்தது. ஆகவே அந்த அதாவது யோசேப்பினுடைய அந்த அந்த வம்சத்திலே இவர் பிறந்தது நிமித்தம் தச்சன்லையே அவரு இல்லையா, சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி. அவங்க வீட்டுல இவர் பிறந்தது நிமித்தம் அவங்க அதை விசுவாசிக்கல. ஆனா அங்க வந்துட்டார் மேசியா, இவர்களுக்குள்ளே வந்து விட்டார். ஆகவே பாருங்க, சொல்றாங்க, இந்த ஒரு காரியத்தை சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு மனுஷனும் ஒரு காலம் இப்படியா பேசினது இல்லையே அப்படின்னு சொல்லி இவருடைய கிரியைகள், இவருடைய காரியங்கள், இவருடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவதானித்தது ஜனங்கள் விதமாக சொல்லும் பொழுது இவர்கள் கோவப்படுறாங்க. சொல்றாங்க பாருங்க, நீரும் பாருங்க, அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனும் கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள்.
அப்படி சொல்றாங்க. சொல்லி இந்த காரியங்களை பேசிவிட்டு போனதற்கு பின்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளே 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. பாருங்க, அது நான் வாசிக்கிறேன். இயேசு ஒலிவமலைக்கு போனார். இப்ப இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதன் பின்பதாக அவர் என்ன செய்யறாரு? ஒலிவமலைக்கு போகிறார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, அதனால பாருங்க, அந்த நாளைனாலும் சரி இந்த நாளைனாலும் சரி, ஆனா தேவனுடைய கட்டளை 10 கட்டளைகளில் ஒன்று விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதாக. அப்ப பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் இந்த ஸ்திரியை, அதாவது இந்த விபச்சாரம் பண்ணின இந்த ஸ்திரியை, இந்த பெண்ணை என்ன செய்யறாங்க? அவங்க கொண்டு வர்றாங்க. அதாவது சொல்லப்படுது இல்லையா, அவங்க நீதி சிட்ட அந்த ஆசிரியர்கள் இல்லையா. அப்ப அப்படியான ஒரு பெண்ணை அவங்க கொண்டு வந்து அப்படி நிறுத்துறாங்க. எல்லாருக்கும் முன்பாக அங்க நிறுத்துறாங்க. நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க, இந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே பிடிக்கப்பட்டாள் அப்படின்னா, அந்த நிமிஷமே அங்க அவ அந்த அந்த பெண் அப்படியே பிடிச்சிட்டாங்களாம். அப்படி சொல்றாங்க, கையும் மெய்யுமாய் நாங்கள் பிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே பாருங்க, சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இப்ப அப்பாட்ட கேக்குறாங்க, ஏசப்பாட்ட கேக்குறாங்க. ஆனா அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த பிரமாணத்தின்படி பிதாவாகிய தேவர் அங்க சொல்ற ஒரு வார்த்தை, எல்லாம் ஏதாவது ஒரு மனுஷன் அப்பாவுக்கு விரோதமான பிழைகள் செஞ்சுட்டா அந்த கூட்டத்துல, அதாவது இஸ்ரவேலுடைய சந்ததியில யாராவது ஒரு ஆள், அந்த 12 கோத்திரத்துல யாராவது ஒரு ஆள் பிழை செய்துட்டா அந்த பிழையை செய்தவனை உடனே கொண்டு போட்டுறணும், அவன் இருக்கக்கூடாது. அதான் அப்பாவுடைய பிரமாணம். ஏன்னு சொன்னா, அதை பார்த்து இன்னொருத்தன் பழகிருவான், அதை பார்த்து இன்னொரு பரம்பரை உருவாகிரும். அதனால அவன் இருக்கக்கூடாது, அது அப்படியே அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதாக அப்பாவுடைய அந்த காரியங்கள். ஆகவே அந்த நாட்களில் சரி, இப்ப இவங்க எல்லாம் வனாந்தரத்தை நோக்கி தானே போய்கிட்டு இருக்காங்க, பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமான காரியங்களும் நடக்கக்கூடாது என்பது நம்முடைய தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அப்ப அதன் மத்தியில இந்த ஜனங்கள் அழகாக நேர்த்தியாக போக வேண்டும், இன்னொன்னு பரிசுத்தமாக போக வேண்டும், இப்படியான காரியங்கள். அப்பா 10 கட்டளைகளை உங்களுக்கு கொடுத்து இந்த பிரமாணத்தின்படி நீங்க நடக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்ப அந்த நாட்கள்ல கல்லறிஞ்சும் கொல்ல சொல்லி இருக்கிற, கல்ல எறிந்து கொள்ளுங்க, இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை செய்யறவங்கள பெண்ணை கல்ல எறிந்து கல்லாலேயே அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மோசையின் நியாய பிரமாணத்துல இருக்கிறது. ஆகவே விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது அங்க அந்த மோசையின் நியாய பிரமாணத்திலே இருக்கிறது. அதை கொண்டு இந்த இந்த இடத்துல அவர்கள் காட்டுகிற மோசையுடைய நியாய பிரமாணத்தை எழுதியிருக்கிறது அல்லவா, இந்த பெண்ணை கல்லறிந்தாலே கொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்கிறாங்க. நான் ஏன்னா அப்படியே பிடிச்சுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இல்லையா. அவங்க சொல்றாரு, அவர்கள் இப்படிப்பட்டவர்களை அப்படி சொல்றாரு இல்லையா, அவர்கள் சரி, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார்கள். இப்ப இவரை ஏற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. மேசியாவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்படுகிறது, இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். எரேமியா 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 17வது அதிகாரம் 13வது வசனத்தை. 13வது வசனம் என்ன சொல்கிறேன்? எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்கிறேன் என்றால், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால். என்ன சொல்கிறது? இவங்க இவங்க எல்லா காரியங்களும் செய்வாங்க. யாரு? இந்த யூத மத தலைவர்கள் எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஆனா இந்த மோசை நியாயப்பிரமாணம் என்று அந்த நியாயப்பிரமாணத்தையே பிடித்துக் கொள்ளுவார்கள். நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லி இருக்குது. அங்க மோசை நியாயப்பிரமாணத்தின் படித்தான் நாங்க செய்வோம். இப்போ ஓய்வு நாள் எல்லாம்
சீசர்கள் எல்லாம் பயிர அப்படியே கொய்து, அவங்க வழியில போறனா அப்படி கொய்து அப்படி வாயில போட்டு போறாங்க. இவங்க என்ன ஓய்வு நாள்ல பயிரையெல்லாம் சாப்பிடுறாங்க. அப்ப அப்பா வந்து ஒரு தேவாலயத்துக்குள்ளே அங்க போய் அங்க சூம்பின கையுடைய ஒரு மனிதனை சுகப்படுத்தின பொழுது கேக்குறாங்க, "இது என்ன ஓய்வு நாள மீறுறாங்க?" ஏன்னா ஓய்வு நாள வந்து ரொம்ப அவங்க க இதா கடைப்பிடிச்சாங்க. ஏன்னா அப்பா வந்து ஓய்வு நாள வந்து கடைப்பிடிக்க சொன்னார் இல்லையா? இல்லையா? உண்மைதான். இந்த நாட்களிலும் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால கடைபிடிக்க வேண்டும். ஆனா இவங்க அந்த ஓய்வு நாள வந்து ஓய்வு நாள் அப்ப சொன்னாரு, "ஓய்ந்திருக்கணும். 6 நாளும் நீங்க வேலை செய்யுங்க. எல்லா வேலையும் செய்யுங்க. கஷ்டப்படுங்க. எல்லா வேலையும் நல்லா செய்யுங்க. செய்துட்டு 7வது நாள் வந்து என்னுடைய நாள். உங்களுடைய அத எழுதி வச்சு போடுறேன். இது வந்து கர்த்தருடைய நாள்ன்னு எழுதி போடுங்க. உங்களுடைய சுவர்கள்ல மாட்டி விடுங்க. உங்களுடைய நிலைக்கால்ல மாட்டி விடுங்க. இது கர்த்தருடைய நாள் என்பதாக அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அன்றைக்கு நீங்க வீட்ல தான் இருக்கணும். எல்லாம் கூடி ஆராதனை செய்யுங்க. சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு அன்றைக்கும் சொன்னாரு. இன்றைக்கும் அத சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். அப்ப இவர வந்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அ அ அப்பா வந்து அன்றைக்கு சூமின கையுடைய அந்த ஓய்வு நாளிலே அந்த மனுஷரை சுகப்படுத்தினதுன்னு கூட, "இது என்ன ஓய்வு நாள்ல சுகப்படுத்துறீங்கன்னு" சொல்லி. அப்ப ஒரு வார்த்தை சொல்வாரு. சுவிசேஷங்கள்ல இருக்குது. மத்தேயு, மாற்கு, லூக்கால இருக்கிறது வாசிக்கலாம். ஆகவே அப்ப சொல்லுவாரு, "ஒரு ஆடு குழியில விழுந்தா, ஓய்வு நாள்ல குழியில விழுந்துச்சுன்னு சொன்னா, நீங்க தூக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லையா? அது நல்ல ஒரு அழகான ஒரு காரியமாக இருக்கு. அப்ப அந்த ஓய்வு நாள வந்து அப்பா வந்து ஓய்வு நாள்ல செய்ய வேண்டிய சில காரியங்களை, அந்த நியாயப்பிரமாணங்கள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்புறப்படுத்திக் கொண்டு வருகிறார் இல்லையா? நியாயப்பிரமாணம் நல்லது. ஆனா நியாயப்பிரமாணத்துல உள்ள அந்த காரியங்களில் இருந்து எங்களை பிரிப்பதற்காக அந்த கல்வாரி சிலுவைக்கு கடந்து போனார் கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்காக தான் அந்த பூமியிலே வந்தார் இல்லையா? ஆகவே இங்க பாருங்க அவர் சொல்லுகிறார், அதாவது இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். இப்ப நெறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து என்ன எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து தெரியாது. புழுதியில எழுதினாரு அப்படின்னு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஆனா புழுதியிலே எரேமியா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. புழுதியிலே எழுதப்படுகிற காரியம் இதுவாக இருக்கிறது. அதாவது உம்மை விட்டு உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. விலகி போகிற கர்த்தரை விட்டு விலகி, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை ஏற்றுக்கொள்ள விருப்பமே இல்ல. அவர வந்து விசுவாசிக்க விருப்பமே இல்ல. ஆனா அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவங்க விரும்பினபடி, அவங்க நினைச்சபடி வாழ்க்கை நடத்துறதுக்காக வேண்டி, இவர் செய்கிற காரியங்கள பார்க்குறாங்க. நீதியாக இருக்கிறது. ஆனா அத பின்பற்ற விருப்பம் இல்ல. ஆகவே இவர் என்ன செய்கிறார், இவர் வந்து அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது, இந்த விபச்சாரம் செய்த அந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தும் பொழுது இவர் என்ன செய்றாரு, எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப ஒரு பெண் வந்து கல்ல இருந்து கொல்லப்பட போகிறார். சின்ன குழந்தையில இருந்து எல்லாரும் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, கைகள்ல கல்லோட வந்திருக்காங்க. ரெடியா வந்திருக்கிறாங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்கள், வாலிபர், வயோதிபர் இருந்து எல்லாரும் அங்க கூடிட்டாங்க. கூடி நிற்கும் பொழுது, இந்த ஸ்திரியானவர் அப்படியே கூனி குறுகி நிக்கிற இப்ப இந்த நிமிஷத்துல என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரிய போகிறது என்று அந்த சூழ்நிலையில அவருடைய நிலைமையை கூட யோசிச்சு பார்க்கல இல்லையா? ஆகவே அந்த நேரத்திலே அப்பா என்ன செய்யறாரு, அப்படியே தரையில எழுதுறாரு. தரையில எழுதுற காரியம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே இதுவாக இருக்கிறது. பாருங்க, உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்பதாக. ஆகவே இங்க வந்து சொல்ல பாருங்க, அவர்கள் இப்ப திருப்பிக் கொள்ளுங்க யோவான் 8வது அதிகாரத்தை 6வது வசனத்தை. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாத பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, இவ்வளோ பேர் அப்படி திரளான அந்த கூட்டம் அப்படி வந்திருக்கிறவளை கொள்ளும்படியாக அவர் சொல்றாரு, கரைச்சல் கொடுக்குறாங்க, நீங்க சொல்லுங்க 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 என்பதாக. ஆகவே இவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியும் அவர் நிமிர்ந்து பார்த்து சொல்றாரு,
உங்களில் யாராவது, சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாமே கையில கல்லுகளை வச்சிருக்குது. இந்த சகோதரியை பார்க்கிறாரு, ரொம்ப நடுங்கி போயிட்டு இருக்கா. ஆகவே சொல்றாரு, உங்களில் யாராவது ஒரு குற்றமேனும் இப்படியான, அதாவது இந்த குற்றத்தை செய்யாதவர்கள் முதலிலே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதை, இவளை கல்லறிங்க முதலாவது கல்லறிங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா. ஆகவே பாருங்க, அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுந்தா, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, பாத்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே, மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு சொன்னார் தானே, நீங்க யாரா இங்க இந்த இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க பிழை செய்யாதவங்க இருந்தா நீங்க மேல கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நார்மலா தரையில எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் காரியம் தான் எழுதிட்டு இருக்கிறாரு. ஆகவே பெரியோர் முதல் பாருங்க, இங்க வந்திருக்கிறாங்க பாருங்க இவ்வளவு பேரு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். பாத்தீங்களா எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப எல்லாரும் அப்பா அப்படிதான் சொன்னாரு, உங்களை யாராவது பிழை செய்யாதவங்க இருந்தா மேல கல்லறிங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டேன். எல்லாம் சின்ன குழந்தைங்க பெரியோர் எல்லாம் என்ன செய்தாங்க, மெதுவா மெதுவா கல்ல வீசி எறிஞ்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. மனசாட்சியில் குத்துண்டவர்களாக அப்படியே போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்ய, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸ்திரியே, அது அவருடைய பிள்ளை இல்லையா, பாவம் செஞ்சாலும் அது அவருடைய பிள்ளை இல்லையா. அவர் கேட்கிறாரு, ஸ்திரீ என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு மரியாளையும் ஸ்திரீ என்றுதான் அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஸ்திரீ என்றால் கனத்துக்குரியவளே என்று அர்த்தமாம். அப்ப அவர் வந்து ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கனத்துக்குரியவளே என்பதாக. அப்ப ஸ்திரீயே பாருங்க, ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். யாரும் உன்னை ஆக்கினப்படுத்தலையா, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா அப்படின்னு சொல்லி போயிட்ட. இவர்கள்லாம் யாரு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த அந்த அதுல கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள், விலகி அவங்க அப்படியே போறாங்க. இவர்களை குறித்து தான் பிதாவாகிய தேவன் அவர் நேசித்த இந்த குமாரன் எங்க தரையில எழுதுகிறார். அப்படியே இந்த பொழுது இல்லையா, கர்த்தரை விட்டு அகன்று போகிற யாவரை குறித்தும் இல்லையா அங்க எழுதுகிறார். அப்ப இவங்க எல்லாம் அந்த நாட்கள் ஆண்டவரை வந்து விசுவாசிச்சாங்களா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாங்களா? இல்லை, அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆக மேசியா அவர்களுக்குள்ளே வந்துவிட்ட விசுவாசிக்கவில்லை. எல்லாம் இவங்க எல்லாம் கர்த்தரை விட்டு அகன்று போனவர்கள். அங்க அந்த பெயர் வந்து அங்கு புழுதியிலே எழுதப்படுகிறவர்களுடைய பெயர்கள் புழுதியிலே அங்கு எழுதப்பட்டதாக இருக்கிறது. அழிந்து போகிறவர்கள் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே மனசாட்சியிலே குற்றுண்டவர்களாக இவங்க எல்லாரும் அப்படியே போயிட்டாங்க இல்லையா. இந்த ஸ்திரீ மட்டும் இருக்கிறா. அவர் சொல்றாரு, நீ அதான் சொல்ல இன்னொரு பாருங்க, அதற்கு அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி மன்னிச்சு அனுப்பிட்டார். நானும் உன்னை வந்து ஆக்கினைக்குள்ள தீர்க்க எனக்கு விருப்பம் இல்லை, இனி தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை அதுதான், அதாவது சீயோன் குமாரத்தியே உன் தூசியை உதிரி விட்டு எழும்பு அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த பாவத்துல இருந்து அவங்க வந்து எழும்பிடணும். அந்த ஸ்திரீ இனி வர்ற நாட்கள்ல, அதாவது அவர் அந்த 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 சூழ்நிலையில இருந்து அவள் வந்து காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயம் இன்னொன்னு. மற்ற உயிருக்காக அவ வந்து போராடி கொண்டிருந்த அந்த ஒரு விஷயம் இல்லையா. ஆகவே அந்த இடத்துல அவ அந்த நடந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கிற நேரம் இன்றைக்கு அவருடைய மரணம் என்பதாக நினைச்சிருப்பா இல்லையா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அவமானம், எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா. ஆகவே அவள்கிட்ட சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொல்லி. அடுத்த அவ பாவம் செஞ்சிருக்கவே மாட்டா இல்லையா, நல்ல ஒரு மனுஷியா அங்க ஜீவிச்சிருப்பா. ஆனா இங்க பார்க்கின்ற பொழுது கர்த்தர் பாருங்க எவ்வளவு ஒரு வித்தியாசமான தகப்பனாக இருக்கிறார். அவர் அற்புதம் நிறைந்த ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை குறித்தான எல்லா காரியங்களும் அங்கு சொல்லி இருந்தது. அதுதான் இங்கு நிறைவேற்றத்துக்குள்ளாக வந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
ஒரு மனுஷனை கூட அப்பா வந்து அங்கு குற்றம் சாட்ட அவர் விருப்பம் இல்லை, அவருடைய பிள்ளைகள் இல்லையா. ஆகவே அவர் இப்படி செய்கிறவராக இருக்கிறார். அதாவது சொல்லுவாங்க, இப்ப வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, பாவம் செய்கிற இடத்திலே கிருபை பெறுகிறது என்பதாக. அந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு இன்னைக்கு எத்தனை பேரு காரியங்களை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறாங்க, கண்கூடாக பார்க்கக்கூடியதா இருக்கு. தெய்வ பயமில்லாத ஒரு சந்ததியாக இந்த நாட்களிலும் இருக்கிறார்கள் இல்லையா. போய் சொல்லாதன்னு சொல்றாரு. அது அது பழைய பழைய ஏற்பாடு உள்ள காரியம், கட்டளைகள் என்பதாக. சில பேர் சொல்றாங்க, பழைய ஏற்பாடை நாங்க பெருசா வாசிக்க தேவையில்ல, சுவிசேஷங்களை வாசிங்க. இப்ப யாரோ ஒரு போதகர் கூட சொன்னாராம், ஐயோ பழைய ஏற்பாடு புத்தகத்தை கொடுக்க தேவையில்ல, நீங்க சுவிசேஷ மத்தேயு மார்க்கு லூக்கா அந்த புத்தகத்தை கொடுங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதாக சொன்னாராம். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளே. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற்றத்துக்குள்ளே வந்திருக்கிறது என்பதை இவர்கள் அறியாதபடி இருக்கிறார்கள். பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, புழுதியில் எழுதிய அந்த காரியங்களுக்கு நாங்கள் அகப்படக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கு 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்லாதீங்க, களவெடுக்காதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, வேசுத்தனம் பண்ணாதீங்க, பிறனுடைய பொருளை இச்சிக்காதீங்கன்னா அபகரிக்காதீங்க, சொத்து சுகங்களை அபகரிக்க பார்க்காதீங்க இல்லையா. ஆகவே உன்னுடைய தாய் தகப்பனுக்கு கனத்தை கொடுங்க, உங்க வாழ்நாள் நீடித்திருக்கும், அதெல்லாம் சொன்னாரு. அப்ப அதெல்லாம் வேண்டாமா கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல. இப்பேற்பட்ட நியாய பிரமாணங்கள் இல்லாமல் போனால் குடும்பங்கள் சீரழிந்து போய்விடும். இந்த உலகம் சீரழிந்து போய்கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் கிறிஸ்தவ அப்பாவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் நாங்க இந்த 10 கட்டளைகள் அங்க சொல்லிக் கொடுக்கணும் கட்டாயம். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் மீறக்கூடாது. ஆண்டவரே கர்த்தர் 2 பிரமாணங்கள் அவரு சொல்லிட்டாரு, 2 கட்டளைகள்ல அடக்கிட்டாரு. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 10 கட்டளைகளை நாங்கள் பிடித்துக் கொண்டவர்களாக அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் அப்ப கொடுத்த ஒரு தங்க பொக்கிஷமான காரியங்களா இருக்கிறது, தங்க வார்த்தைகளாக இருக்கிறது. ஆக இதை வந்து நாங்க விட்டுவிடக் கூடாது இல்லையா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, நாங்கள் பிழைகள் செய்யக்கூடாது. ஆண்டவரை அறியாத பொழுது கண்கள் குருட்டாட்டத்திலே இருந்தது, பிழைகளை செய்தோம், காரியங்களை நடப்பித்தோம். ஆனால் கர்த்தருடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டதன் பின்பதாக இப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அருவருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த சுவிசேஷங்களை மட்டும் பார்த்துட்டு போங்க, கொடுங்க. பழைய ஏற்பாடெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் காரியங்கள் தேவையில்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தான் விஷயங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன், நானே முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனுக்கு முன்பதாக எங்களுக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, நாங்க புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்று நாங்கள் வந்து ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆகவே ஆண்டவராய் கர்த்தர் அதுதான் சொன்னார். வெளிப்படுத்தல் விசேஷத்தை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். 22வது அதிகாரம் 11வது வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். எவ்வளவு தூரத்துக்கு இப்பேற்பட்ட காரியங்களை சொல்லி ஜனங்களை நாசப்படுத்துகிறீங்களா, அநியாயம் செய்றீங்களா, அநியாயம் செய்யுங்க. அசுத்தமா இருக்கிறீங்களா, விபச்சாரம் வேசுத்தனம் பண்றீங்களா, பண்ணிக்கொண்டே இருங்க. பாருங்க, செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாறீங்களா, இன்னும் பரிசுத்தமாகுங்க. ஆண்டவருக்குள்ள இருக்க விரும்புறீங்களா, இன்னும் இருங்க. நேரத்துக்கு நேரம் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க விரும்புறீங்களா, கொடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. ஏன்னா எல்லா காரியங்களும் அங்க அப்பா சொன்ன காரியங்கள் எல்லாம் அங்க நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆகவே அவர் எந்த நிமிஷத்திலே வருவார் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொன்று, மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை நாங்கள் வந்து எடுத்து போட்டுறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா, உன்னுடைய கண்ணில் அதாவது உன்னுடைய கண்ணிலே துரும்பு இருக்கும் பொழுது மற்றவருடைய கண்ணில் உள்ள தூசியை நீ துடைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்லையா. அதாவது உன்னுடைய கண்ணிலே பலகை இருக்கும் பொழுது அந்த பலகையை எடுக்காம
மத்தவங்க கண்ணுல, உன் கண்ணுல தூசி இருக்கு, அதை எடுத்து விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாயேன்னு சொல்லி அப்பா அழகா அழகா நல்ல நல்ல வார்த்தைகள் அவர் பேசி இருக்கிறாரு. அப்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாங்க மரித்தால் தனியா நாங்க மட்டும்தான் போவோம் பரலோக ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப இவங்க என்ன செய்தாங்க? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பாராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருமை பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவங்களுடைய காரியங்கள். தங்கள் மேல் இவ்வளவு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அந்த ஸ்திரீ செய்த அந்த பிழையை கொண்டு வந்து அங்க வந்து காட்டுறாங்க இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? யாரை குறித்தும் பேசவே கூடாது. யாரை குறித்து பேசாதீங்க. அது வேண்டாத ஒரு விஷயம். அத கூட நினைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கும். ஐயோ அவங்க அதை சொல்லிட்டாங்க, ஐயோ அவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி என்ன பேசுறாங்க, இப்படி பேசாதீங்க. அதாவது கேட்காதீங்க. கேட்கறனாலதான் நீங்க அடுத்த வார்த்தையை நீங்க பேச போறீங்க இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாக வேண்டுமோ நாங்க பரிசுத்தமாய் கொண்டே இருப்போம். இந்த நாட்கள்ல ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்க வேண்டுமோ துதித்துக் கொண்டே இருப்போம். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்போம். இந்த உலகத்துல அநேக சத்தங்கள் உண்டு, எங்களுக்கு கஷ்டம்தான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அந்த குரலை கேட்போம். அவருடைய குரலை கேட்க வேண்டும் என எப்படி கேட்கிறது? வேதத்தை வாசிக்கணும். வேதத்தோடு அப்பா பேசுவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார். நேரம் கொடுக்கணும். அதுக்கு நேர காலங்களை எல்லாம் கொடுத்து அவருக்காக நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு பரலோகத்துல ஒரு இடம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் அப்பா சொல்றாரு, அதாவது நீ எல்லாம் ஏதோ என்ன பண்றிய பண்ணு, நீ பரிசுத்தமாகிற என் பிள்ளையே, பரிசுத்தமாய் கொண்டே இரு. நீ அசுத்தமாய் பண்றியா, பண்ணிக்கிட்டே இரு. உன்னுடைய பெயர் என்னது? அங்க என்னது? புழுதியில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காற்று வந்து புழுதியில எழுதிட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பாருங்க, நாங்க பீச்சுக்கெல்லாம் போனா என்ன செய்வோம்? எழுதுவோம் தரையில, எங்களுடைய பெயரை எழுதுவோம், காரியங்களும் செய்வோம். ஆனா ஒரு அலை வந்த உடனே அது பாருங்க அடித்து அப்படியே மறைத்து அது அப்படியே மறைந்து போயிடும். அது மாதிரிதான் அத ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறவர்களுடைய காரியங்கள் வரப்போகிற நாட்களிலே இருக்கிறது. தரையில அப்பா புழுதியில எழுதிக்கிட்டு இருக்காரு. ஒரு காற்று அவரை அந்த இடத்தை விட்டு வந்தோன்னு எழுதப்பட்ட அந்த வார்த்தை அந்த ஒரு காற்றின் மூலமாக அழிந்து போயிருக்கு. அப்படிதான் இங்க சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே துன்மார்க்கத்தனமான ஜீவியம் ஜீவிப்பவர்களுக்கு ஆண்டவருடைய வருகை நாட்கள் இப்படிதான் நடக்கும். அவருடைய பெயர்கள் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாது, அழிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே இல்லையா? ஆகவே இங்கே கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அப்பா சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்பதாக சொல்லுகிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனை 10 கற்பனைகளை ஒரு நாளும் கைவிட்டக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைப்பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆவி மணவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஒரு வார்த்தையை சொல்றாரு, விருப்பம் உள்ளவன் என்பதாக. இந்த புஸ்தகத்துல தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒரு இவைகளோட எதையாயிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற வாதைகளை தேவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாயிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவை வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் என்பதாக அங்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மற்றவர்களை குறித்து நீங்க பார்க்காதீங்க. இந்த ஜனங்களை போல அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தினாங்க இல்லையா?
அவதான் குற்றம் செய்த, நாங்க குற்றம் செய்யல அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்காதீங்க. எங்களை நாங்களே ஆராய்ந்து அறிந்து கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உத்தமமாக நாங்கள் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒரு இடம் உண்டு. ஹalleluya. ஆகவே தொடர்ந்து ஜெபத்தில் விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.